பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை துதித்து கடந்து வருவோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 இப்படியாய் சொல்லியுள்ளது. நம்மை உருவாக்கின தேவன், நம்மை படைத்த தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா யெகோவா என்ன நம்மிடத்தில் விரும்புகிறார் என்றால், என் மகனே, என் மகளே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று நம்மை நாமே நிதானித்து, என் தகப்பனே, என் ராஜாதி ராஜனே, உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ள வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள ஜனமாக எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ, உமக்கு சித்தமானபடி ஜீவிக்க உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் உமக்கு பிரியமானபடி எப்பொழுது வாழ்ந்திட வேண்டும். இருதயத்தை துக்கப்படுத்துகிறபடி, வேதனைப்படுத்துகிறபடி நாங்கள் வாழக்கூடாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். என் மக்களை உருவாக்கினது, என் மக்களுக்கு என் ஜீவனை கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று நாங்கள் சன்னிதானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஐயா இயேசுவே, என் தகப்பனே, நீர் எங்களிடத்திலே எதையும் கேட்கவில்லை. பொன்னையோ பொருளையோ நாங்கள் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தையோ எதையும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதில்லை. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமாக காணப்படுகிறது என்று கொரிந்தியர் சொல்லியிருக்கிறது போல், கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிறது போல் நாங்களும் கூட உமக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும். நீர் தங்கும் ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வார்த்தையிலேயும் செயல்களிலேயும் நாங்கள் பாவம் செய்யாதபடி உமக்கு சித்தமானபடி வாழ்ந்து உமக்கு பிரியமானபடி ஜீவித்து ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஆத்துமாக்களாக என்றும் நிலைத்திருக்க நீங்க கிருபை காட்டுங்க என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளை காத்து ரட்சித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளையிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சிக்கட்டும். நீங்களும் கூட ஆண்டவரே, இம்மட்டும் ஆயுசு நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அப்பரிசுத்த பாதையில கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்கு செய்து சந்தோஷப்படுத்துவாராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் என்று இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஆமேன்.